அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தய குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் அடுப்பத்தை வச்சுக்கிறேன். அதுக்கு 2 பொருள் வறுக்க வேண்டியது இருக்குது. அதை வறுத்துக்கலாம். இப்போது சட்டி சூடாகிடுச்சு. இதை பாருங்கள், 1 ஸ்பூன் வெந்தயம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன், ஏன்னா கறிவிடும். ஒரு ஸ்பூன் சீரகம். வெந்தய குழம்புக்கு இதை வறுத்து போடணும். வறுத்து போட்டால் தான் அந்த வாச மணமாக இருக்கும். இதை நல்லா வறுத்து விட்டுருவோம். இதை நல்லா வறுத்த பிறகு நம்ம பூண்டி அடிக்கிற கல்லில் போட்டு நம்ம நல்லா இதை பவுடர் பண்ணிக்கலாம். வெந்தய குழம்புக்கு இதுதாங்க மெயின் டிஷ்ஷே. இதுதாங்க, இது போட்டால் மட்டும்தாங்க நம்மளுக்கு அது வாச மணமாக அப்படி இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள். ஆனால் அந்த வெந்தய குழம்பு கொதித்து வரும்போது அப்படி ஒரு மணமாக மணத்துக்கிட்டு இருக்கும். இப்போ வறுத்து முடிச்சாச்சு பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப செய்முறையை காமிக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிறேன். அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பு வைக்கிறேன். மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. வெந்தய குழம்பு மண் சட்டியில் வச்சா தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி அரிசி பிணைஞ்ச தண்ணியில் தான் வெந்தய குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிக்கு பிணைகிற தண்ணியில் நம்ம புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே நம்ம அரிசி பிணையிற தண்ணியில் வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கோல்டு வின்னர் ஊற்றிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லெண்ணெயில் தான் செய்யணும். என்கிட்ட கொஞ்சம் நெல்லெண்ணெய் இருக்குது, நெல்லெண்ணெயும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நெல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த வெந்தய குழம்பெல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு செய்யும்போது. இல்லாதவங்க நார்மலான எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா சாதாரண எண்ணெயை கூட நீங்கள் எப்பவும் நம்ம சாதா எண்ணெய் நம்ம பாவிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் பாவிச்சிக்கலாம். அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருந்தது நான் செஞ்சிட்டேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெள்ளை பூண்டு, முழு பூண்டு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். ஒரு 150 சின்ன வெங்காயம் உரித்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதுக்கு மெயின் டிஷ்ஷே இந்த சின்ன வெங்காயமும் மேலே இது சீரகம், வெந்தயம் அது நுணுக்கி போடுறேன் பாருங்கள். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக. சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம் போட்டால். ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப பார்ப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நல்லா செமையாக அது வெந்து வந்திருக்குதுன்றது. கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் வெந்து நல்லா. இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள்.
தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அடுப்பை நான் நல்லா தூண்டி விட்டுக்கிறேன். ஏன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக அனல் வச்சா சீக்கிரம் வெந்துடும். மாஷால்லா, என்ன மணமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பச்சை வடை போகிற வரைக்கும், மசாலாவோடைய பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி போடுவோம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா அது வதங்கி வந்திருக்குது பாருங்கள். கேசரி அளவுகள் யாரோ கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த பால் கேசரி செய்யும்போது 1/2 லிட்ரு பால், 1/2 லிட்ரு 1/2 கிலோ ரவை, மெஷர்மெண்ட்டுக்கு அப்பால் தான் அளந்து போட்டிருப்போம். 1/2 லிட்ரு பால், 1/2 கிலோ ரவை, அதுதான் அதுக்கு மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? ஒரு 100 நெய் ஊற்றியிருப்போம். 100 நெய் தான். அதுக்கு மேலேயும் நாங்கள் பாதாம் பிஸ்தாலாம் வறுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக போட்டிருப்போம். இன்ஷால்லா நீங்களும் அதை கேசரியை செஞ்சு பாருங்கள். இதுதான் அளவுகள். 1/2 லிட்ரு பால், அது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். சரிங்களா? ரவையை அளந்துட்டு ஊற்றி செய்யுங்க. கமெண்டில் கேட்டிருந்தாங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. மாஷால்லா, உங்களுக்கே தெரியும். நான் அரிசி பனைஞ்ச தண்ணியில் ஒரு எலுமிச்சை சைஸு புளியை கரைச்சி மசாலா தூளையும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிப்போம். அதில் நம்ம அவ்வளோதாங்க, வெந்தய குழம்பு இதுதான். இப்போ நான் உங்களுக்கு மற்றது அந்த பொடியெல்லாம் இந்த குழம்பு கொதித்து வரட்டும். உங்களுக்கு நான் கொதித்த பிறகு உங்களுக்கு நான் அந்த பொடி போடும்போது திரும்ப காமிக்கிறேன். இப்போ மூடியை போட்டுருவோம். இப்போது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ ஆனால் எப்படி நல்லா கொதித்து வருது பாருங்கள். வெந்தய குழம்பு கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம், வெந்தயம், இதில் பெருங்காயத்தூள் போட்டேன், அதை காமிக்கல. இதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுவோம். இதை பாருங்கள், இது போட்டு இன்னும் ஒரு எள்ளுக்கான் இதை போட்டு நம்ம அது கொதித்து வரும்போது அதனுடைய மனமும் அப்படி தாங்க இருக்கும். மாஷால்லா, அப்படி ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். இப்போ அதிகமாக கொஞ்சம் அனலை ஏற்றி வச்சா நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் வெந்தய குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு இப்படிலாம் வச்சு பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதை நான் உங்களுக்கு வீடியோக்காக செஞ்சுருக்கிறேன். இன்ஷால்லா நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டுக்கலாம். வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.